அனைவருக்கும் வணக்கம். இனிய தமிழ், அதன் சிறப்புகள், அதன் தொன்மைகள், இதை பற்றி கூறுவதற்கு நம்மிடையே இப்பொழுது திரு ராஜ் கவின் சார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் ராஜ் கவின் சார். உலகளாவிய மக்கள் தொகை கொண்டது தமிழ் சமூகம். அதன் சிறப்பும் தொன்மையும் அளவுக்கரியது. இதை பற்றி எடுத்து கூறுவதற்கு நிறைய பேர் இருந்தாலும் அதனை மறைப்பதற்கென்று சில பேர் இருக்கிறார்கள். இதை தவிர்த்து நாம் எப்படி தமிழும், தமிழை பற்றியும், தமிழர் தொன்மை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம்? அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ்மொழி, மூத்த குடி தமிழ்குடி. தமிழில் அழியாத ஒன்று. எந்த ஒரு சக்தியாலும் தமிழையும் தமிழர் கலாச்சார நாகரிகங்களுத்தையும் குறைத்து மதிப்பு அழித்து விட முடியாது. காரணம், தமிழுக்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. இன்று பல உலகளாவிய பெரும் அறிஞர்கள் கூட ஏற்றுக்கொண்ட விஷயம், தமிழ் மொழி தான் உலகத்தில் தோன்றிய முதல் மொழி. அதிலிருந்து உருவாக்கப்பட்டது தான் மற்ற மொழிகள். இன்றும் தமிழுக்குரிய இலக்கிய நடை வேற எந்த மொழியிலும் இல்லை என்பதை ஆணித்தரமாக சொல்கிறார்கள். ஏன் இந்தியாவில் கூட சமஸ்கிருதம் ஒரு பரவலாக பேசப்படும் ஒரு மொழியாக சொல்லப்பட்டது. அது மொழியாகிவிட்டது. ஆமாம், வழக்கொழிந்த மொழி. இருந்தாலும் சிலர் அதை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான். அது அவர்கள் மொழி, அவர்கள் தாங்கி பிடிக்கலாம். தமிழை பொறுத்தவரை பன்னெடுங்காலமாக, கிட்டத்தட்ட நமக்கு 2000 வருட காலமாக நம்மளிடம் போதுமான அளவு ஆதாரங்கள் இருக்கின்றன. குறிப்பாக தொல்காப்பியர், அதற்கு முன்னரே திருவள்ளுவர் அவர்கள் தமிழுக்கு இன்றும் உலகத்தில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொதுமறை, உலக பொதுமறை, வாழ்வியலை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை இன்று வரை திருக்குறளை அடித்து வேறு ஒரு இது கிடையாது. ஆமாமா, அடித்தளம் விட்டது திருக்குறள் தான். ஏன்னா எல்லாவோட இலக்கியங்கள், இலக்கணங்கள், இதற்கெல்லாம் அடிப்படை சொல்லப்படாத விஷயமே கிடையாது. அனைத்து விஷயம் சொல்றார். 3 பால்கள், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இந்த 3 விஷயங்கள் தான் மொத்த வாழ்வியலை உள்ளடக்கியது. ஆமாம், மிக அழகாக வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதை அடுத்து தொல்காப்பியர், பிறகு புறநானூறு, அகநானூறு, 50 காப்பியங்கள், இப்படியாக தொடர்ந்து தமிழ் என்றுமே தன் வளத்தை குறைத்துக் கொள்ளவே இல்லை. அறிஞர்களும் நிறைய தொடர்ந்து. நீங்கள் சொல்வது சரிதான். இலக்கியங்கள், இலக்கணங்கள் இது எது தூக்கி தாங்கி பிடிக்கிறது தமிழை என்று சொல்லிவிட்டோம். ஆனால் இன்று வரை தோண்டி அகழ்வாராய்வு செய்து நிறைய விஷயங்களை ஒவ்வொரு இடங்களிலிருந்து சேமித்து சொல்கிறார்கள். பண்டைய குடி தமிழ் குடி மட்டுமே, பண்டைய குடி தமிழ் குடி மட்டுமே பாரம்பரியம் மிக்கது. இது அனைத்தும் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா, கீழடியில அகழ்வாராய்ச்சி செஞ்சு ஏகப்பட்ட உள்ள இருந்து வந்த பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா மிகவும் பழமை வாய்ந்தது. தமிழ் குடி மூத்த குடி, இதுக்கு மேல வேறு சான்றுகள் தேவையில்லை என்ற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. மறைந்த முன்னாள் அறிஞர் பெருமகனார் ஒரிசா பாலு அவர்கள் தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கிறார். பண்டைய தமிழ் குடி, பண்டைய நாகரிகம், இவற்றிற்கெல்லாம் எடுகோலாகவும் அடிகோலாகவும் இருப்பது கீழடியில் உள்ள அகழ்வாராய்ச்சி என்று சொல்கிறார். ஆனால் இதையும் சிலர் மறைப்பதற்காக ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது என்கிறார்கள். இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அருமையான கேள்வி. இன்று நம் கண்முன் இருக்கும் ஆதாரம், குறிப்பாக மதுரை சார் மக்கள் நாமெல்லாம் நிறைய போய் பார்த்துருக்கிறோம். ஏகப்பட்ட விஷயங்கள் கிடைச்சிருக்கு. மதுரை என்பது பழமையான நகரம். ஆனால் மதுரை இதற்கு முன்னர் 3 முறை அழிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம வரலாறு இலக்கியங்கள் அப்படித்தான் சொல்கின்றன. அது உண்மையானதும் கூட என்று தோன்றுகிறது. காரணம், மதுரை என்பது ஒரு நகரம். அது நகரம், அதை ஒட்டிய அதே வைகை ஆற்றுப்படுகையில் கீழடி இருக்கிறது. எங்கெல்லாம் ஆறுகள், நீர்நிலைகள் இருக்குது, அங்குதான் மக்கள் வாழ்ந்தார்கள். காரணம், அடிப்படை ஆதாரம் குடிநீர். கண்டிப்பாக விவசாயம் அதை சார்ந்துதானே இருந்தது. விவசாயம் பரிணாம வளர்ச்சி. மனிதர்கள் தோன்றிய பிறகு வேட்டையாடினார்கள். நிலம் சார்ந்த குறிஞ்சி பகுதியில் வாழ்ந்தார்கள். பிறகு அப்படியே இறங்கிய ஒருபடியாக தமிழில் 5 திணைகள் கேள்விப்பட்டிருக்கிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை. அதை ஒட்டித்தான் நம்ம கலாச்சாரமும் நகர்ந்து போய் செல்கிறது. ஸோ அப்படியாப்பட்ட அந்த நீர்நிலையை ஒட்டிய பகுதியில் இன்று கீழடி என்ற மிகப்பெரிய நகரம். கண்டிப்பாக கீழடி அகழ்வாய்வு ஆராய்ச்சியில் முக்கியமாக கிடைத்த விஷயம் என்னவென்றால் நகர கட்டமைப்பு. அதே போல இரும்பு உலைகள். அதாவது இரும்பு என்பது நமக்கு முக்கியமான ஒரு பொருள். ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கற்காலத்துல வெறும் கற்களை வச்சுதான் கருவிகளா செய்திருந்தாங்க. ஆனா இரும்பின் பயனை முதலில் அறிந்தது
இவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே மிகவும் அறிந்தவர்கள் நம்ம தமிழர்கள் என்பதை இது நமக்கு எடுத்து காட்டுது. இங்கு மட்டும் ஆதிச்சநல்லூர் இன்னும் வேறு பல இடங்களில் அகழ்வாராய்ச்சி கிடைத்த அனைத்து ஆதாரங்களும் தமிழர்கள் மிக பழமையானவர்கள் என்று மட்டுமே நாகரிகத்தில் மிக உயர்ந்தவர்கள், நாகரிகத்தின் முன்னோடிகள் தமிழர்கள் தான் என்பதற்கான ஆதாரங்கள், போதுமான ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டால் இன்னும் நிறைய உங்களுக்கு இதுபோல் நிறைய கிடைத்திருக்கிறது, தகவல் கொடுக்கிறார்கள். ஆனால் இன்றும் ஏன் இரட்டடிப்பு செய்யப்பட்டு தமிழர்களது நாகரிகங்களையும் கீழடி ஆய்வுகளை பற்றி முழுமையான தகவல்கள் வெளிக்கொணர மாட்டேங்கிறார்கள்? அது என்ன விஷயம்? காரணம், இன்று தமிழர்கள் தங்களே உணராமல் இருக்கிறார்கள். எப்பொழுது நாம் யார் என்பதை தெரியாமல் இருக்கிறோமோ அப்பொழுது மற்றவர்கள் நம்ம மீது சவாரி செய்து நம்மை அப்படியே அமுக்க பார்ப்பார்கள், ஏன் அழிக்கவும் கூட செய்வார்கள். கண்டிப்பா நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். நமது கலாச்சாரத்தை நாம் தான் பாதுகாக்க, நமது வீட்டில் உள்ள பொருட்களை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் ஒழிய அண்டை வீட்டார், பக்கத்து வீட்டார், பக்கத்து தெருக்காரர், பக்கத்து ஊருக்காரர்கள் யாரும் வந்து பார்க்க மாட்டார்கள். நமது பொருளாகட்டும் அல்லது நம்ம மக்கள் செல்வங்களாக யாரா இருந்தாலும் நம்ம தான் பாதுகாக்கணும். அப்போ நீங்க சொல்றது தமிழராக இன்னும் விழிக்கவில்லை, விழித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நமது கலாச்சாரமும் நாகரிகமும் பண்பாடும் சிறிதாக சிதைக்கப்பட்டு சீரழிந்து அழிக்கப்படுவதற்கான இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அதற்காகத்தான் சொல்கிறோம், இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் செய்யப்பட வேண்டும். உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன், அதாவது திராவிட நாகரிகம் என்று சொல்லப்படுகிறது மொகம்சாதோரா கராப்பா சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம் என்று சொல்கிறார்கள். அதுவே முதலில் தவறு. காரணம், சிந்து சமவெளி நாகரிகம் என்பது தமிழர் நாகரிகம். அதை கூட உணராமல் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது நாகரிகம் இங்கு நமது கீழடியில் என்ன கிடைத்ததோ அவை அத்தனை முகஞ்சதா ஹராப்பாவில் கிடைத்தது. அப்படியே ஆனால் அவர்கள் வந்து எங்களோட நாகரிகம் யாரோட நாகரிகம் என்று சொல்லவில்லை. பொதுவாக அவர்கள் தமிழர்கள் நாகரிகம் என்பதை மறைத்து பொதுவாக அவர்களா ஒரு பெயர் சுட்டி நம்மளை அந்நியப்படுத்துகிறார்கள். அவள்தான் நம்மளை அழிக்க முடியாது, ஆனால் அந்நியப்படுத்தி இதை நாம் உணர வேண்டும். நமது பொருளை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். ஒரு காலத்தில் இந்தியா முழுவதுமே தமிழர்கள் பரவலாக வாழ்ந்தார்கள். தமிழர் தான் பூர்வ குடிமக்கள், இந்தியாவுக்கே மொத்த பூர்வ குடிமக்கள். இது எல்லாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் ஏன் கீழடியில் கிடைக்கப்பட்ட பொருட்களையும் அதிலிருந்து எடுக்கப்பட்ட தரவுகளையும் ஏன் மத்திய அரசாங்கமோ அல்லது நமது மாநில அரசாங்கமோ அதனை பெரிதுபடுத்தி வெளிக்கொண்டு வராமல் இன்றும் அறிக்கை தாக்கல் செய்யாமல் இருக்கிறார்கள்? இதற்கான காரணம் என்ன? நமது பண்பாட்டை அழிப்பதற்கா அல்லது நமது மொழியை? முதலில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சம் முன்னெடுக்கிறாங்க. குறிப்பாக மாநில அரசு இன்னும் கொஞ்சம் வகைப்படுத்தினா நல்லா இருக்கும். அதை தமிழர் நாகரிகம் என்று சொல்ல வேண்டும். முதலில் இந்த திராவிட நாகரிகம் என்பதை முதலில் நிறுத்திவிட்டு தமிழர், தமிழ் நாகரிகம், தமிழ் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு என்பதை முன்னிறுத்தி கொண்டு செல்ல வேண்டும். இன்னும் இந்த சுற்றும் வேலையை செய்யக்கூடாது. தமிழ் அரசாங்கம் தமிழர்களின் வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டை ஆள்பவர்கள் தமிழர்களுக்காக முன்னிலைப்படுத்தி நடந்து கொள்ள வேண்டும். மிக்க நன்றி சார். நீங்கள் இதுவரை எங்களுக்காக தங்களது ஒரு பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களது யூடியூப் சேனலுக்காக தங்களது நேர்காணலை கொடுத்ததற்காக மிக்க நன்றி. நன்றி.